வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்படுகின்றனமா அப்படிங்கிற தகவலை முழுசாக அரசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அனுப்புகிற முழு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் கடைசி வரையில் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நேரில் வீடியோக்குள்ளே போகலாமா? அடுத்தது தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் சில இடங்களில் பறிமுதல் செய்யப்படுகின்றன. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட பேருந்துகளால் மாற்றப்படாததால் அதுக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்துருந்தது. அந்த கால அவகாசத்தை மீறி அந்த பேருந்துகள் தமிழ்நாட்டு பதிவெண் கொண்ட பேருந்துகளை மாற்றப்படாதனால அந்த பேருந்துகளை வந்து பறிமுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாடு அரசுகள் 105 ஆல் இந்தியா பர்மிட்னு சொல்லுவாங்க. ஆல் இந்தியா பர்மிட் கொண்ட 105 பேருந்துகள் மட்டுமே இதுவரை தமிழ்நாடு பேருந்துகளாக மாற்றப்பட்டுள்ளன. இன்னும் 800 பேருந்துகள் மாற்றப்படவில்லை. அதனால் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இதனால் பொதுமக்கள் சில தமிழ்நாடு அரசாக கொடுக்கப்பட்டுள்ள tnsta.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் எந்தெந்த பேருந்துகள் தடையை மீறி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அந்த பேருந்துகள் எப்பொழுதாலும் பறிமுதல் செய்யப்படலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்குறாங்க, tnsta.gov.in. எனவே பொதுமக்களே, நீங்கள் இந்த பேருந்தில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இணையதளத்தில் உங்கள் புக் பண்ணுறதுக்கான பேருந்துகள் அந்த நம்பர் வந்து இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு சிரமம் இல்லாத இருக்கும். இதனால் நீங்கள் துன்பத்துக்குள்ளாகாது இருப்பீங்க. அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கிறேன். ஓகே நேயர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் புது தகவலோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.